நீங்கள் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணதா இருக்கட்டும், இல்லை கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை சேவ் பண்ணதா இருக்கட்டும், இது எதுவுமே நம்மளோட ஃபோன்லேயோ இல்லை நம்ம டிவைஸ்லேயோ ஸ்டோர் ஆகாது. இது வேற எங்கே அப்போ தான் ஸ்டோர் ஆகுதுன்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஆன்சர் கிளவுட். ஸோ அந்த வீடியோவில் கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுது, கிளவுட்னா என்ன, கிளவுடோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன, அண்ட் கிளவுட்னால நம்மளுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்னு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு டேட்டாவையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ நீங்கள் உங்களோட ஓன் டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வைக்காம அதை போயிட்டு இன்டர்நெட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. இந்த இன்டர்நெட் என்ன பண்ணும் அப்படின்னா இதை போய் சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் போய் தேடாமல் இந்த சர்வரை நீங்கள் போய் தேடலாம். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருந்து மட்டும் தான் எடுத்து பார்க்க முடியும். இதுவே நீங்கள் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு எந்த இடத்துலலாம் லாகின் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் போய் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. உங்கள் அக்கௌண்ட் உங்கள் ஃபோனில் இருக்குது. உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுறீங்க. இதே அக்கௌண்ட்டை லேப்டாப்லேயே லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த லேப்டாப்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஹாய் மெசேஜ் நீங்கள் அனுப்புனது உங்கள் லேப்டாப்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ என்ன இன்ஸ்டாகிராம் பண்ணும் அப்படின்னா உங்கள் டேட்டாவை க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். நீங்கள் பண்ணுற எல்லா சேஞ்சஸுமே க்ளவுடில் ரியாக்ட் ஆகும். ஸோ அது வேறு டிவைசஸ் நீங்கள் லாகின் பண்ண எல்லா இடத்துலையும் நீங்கள் அதே அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளவுடுங்கிறது ஒரு வர்ச்சுவல் மெமரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ க்ளவுட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க. இந்த ஃபோட்டோவை நீங்கள் இன்டர்நெட்டில் போடுறீங்க. இந்த இன்டர்நெட் இதை ஒரு டேட்டா சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். டேட்டா சென்டர்லேருந்து இதை எடுத்துகிட்டு போய் ஆட்டோமேட்டிக்காக சர்வரில் ஸ்டோர் பண்ணிடும். நீங்கள் எப்போல்லாம் அந்த ஃபோட்டோஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போலாம் நீங்கள் லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வரோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் எடுத்த ஃபோட்டோ உங்கள் ஃபோனில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் லேப்டாப், ஃபோன், டேப்லெட் எதுலேருந்து வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட குட் அட்வான்டேஜ். மொத்தம் 3 டைப் ஆஃப் கிளவுட் இருக்கு. கிளவுட் நம்பர் 1 ஸ்டோரேஜ் கிளவுட். இந்த ஸ்டோரேஜ் கிளவுட் என்ன பண்ணணும், உங்ககிட்ட இருக்க ஃபைலோ, ஃபோட்டோஸோ, வீடியோஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த கிளவுட்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ் அண்ட் கூகுள் ஃபோட்டோஸ். செகண்ட் கம்ப்யூட்டிங் கிளவுட். இந்த கம்ப்யூட்டிங் கிளவுட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்பையோ இல்லை சாஃப்ட்வேரையோ நீங்கள் இதுலேயே ரன் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கூகுள் கொலாப். ஸோ நீங்கள் பைத்தன் கூட ஈஸியாக ரன் பண்ணி இதிலே ஸ்டோர் பண்ணி இதிலே அவுட்புட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்ட் டைப் ஆஃப் கிளவுட் தான் டேட்டா பேஸ் கிளவுட். இந்த டேட்டா பேஸ் கிளவுட் என்ன பண்ணலாம், நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் ஆர் ஃபைல் அனுப்புனீங்களா அது எல்லாத்தையுமே இது மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் கிளவுட்ஸ். ஏன் கிளவுட் இவ்வளோ பாப்புலர்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் இதோட அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர். நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் எந்த டிவைஸில் இருந்து வேணாலும் உங்கள் க்ளவுடை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட பிக்கஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ், காஸ்ட் எஃபிஷியன்ட். நீங்கள் ஒரு சர்வர் வாங்கி அந்த சர்வரில் உங்கள் டேட்டாவை நீங்கள் போட்டு வைக்கிறீங்க. ஸோ டேட்டா இன்க்ரீஸ் ஆக உங்கள் சர்வர் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக இன்னொரு சர்வர் வாங்குறது உங்கள் காஸ்ட் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் க்ளவுட் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். தேர்ட் பாயிண்ட், ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியன்ட். அதாவது உங்கள் டேட்டா இன்க்ரீஸ் ஆக கிளவுட் சர்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கிளவுட் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் பே பண்ண போகிறீங்க. அண்ட் அந்த கிளவுட் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர ஸ்பீட் எந்த இடத்துலையும் லேக் ஆகாது. இதுதான் அதில் 3 பிக்கஸ்ட் அட்வான்டேஜஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஸ் எல்லாமே கிளவுட் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆப் நெட்ஃப்ளிக்ஸில் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ் இருக்குது. ஆனால் இதில் எந்த மூவிஸுமே நம்மளோட ஃபோன் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருக்கிறது இல்லை. எல்லாமே க்ளவுடில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. நம்மளுக்கு எப்போல்லாம் மூவி வேணுமோ நம்ம அதோட க்ளவுடை போய் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்க மூவிஸை தான் பார்க்குறோம். இஃப் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த மூவியை வேணும்னா டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோனுக்கு அதை ஸ்டோரேஜாக கன்வெர்ட் பண்ணோம். இதுவே அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைமும் சேம் இதே தான் பண்ணுறாங்க. கூகுள் ஃபோட்டோஸ், யூடியூப் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்களேன். நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அக்கௌண்ட் க்ளவுடில் தான் இருக்குது. நம்ம ஃபோனில் ஒரு போஸ்ட்டை போட்டோம்னா அது நம்ம ஃபோனில் ஸ்டோர் ஆகிறது இல்லை. அது எப்பயுமே க்ளவுடில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. அண்ட் இதை நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் க்ளவுட்னா என்ன. கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. க்ளவுட் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா க்ளவுட் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியர் அண்ட் பேக் எண்ட் டெவலப்பராக நீங்கள் போகலாம்.
ஏன் இந்த ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் கிளவுட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டோரேஜ் எல்லாத்துக்குமே கிளவுட் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ கிளவுட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த ரோல்ஸ் எல்லாமே ஹை பேயிங் டிமாண்டான ரோல்ஸ் தான் இன்னைக்கு இருக்குது. அண்ட் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, AWS, Azure ஆர் கூகுளோட சர்டிஃபிகேஷன் ஆர் கோர்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறஸ் AWS எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி கிளவுட்னா இன்டர்நெட்டில் இருக்க ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் கிளவுடை எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் கிளவுட் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் எப்போல்லாம் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸோ இல்லை கூகுள் டிரைவோ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இது கிளவுட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து எதை பற்றி வீடியோ போடணும், இந்த வீடியோவில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் அதை நான் என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வாங்க. யூ வில் ஹேவ் எ ஹெல்த்தி உரையாடல்.